அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்ற இந்த பகுதியில் பெற்றோரின் பெருமையை குறித்து குர்ஆன் ஹதீஸில் இருந்து சில விஷயங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு அழகான கவிதை அரபு கவிதை. கவிதையின் கருத்து இதுதான்: நீ குழந்தையாக இருந்தாய், எந்த விதமான சுய தேவைகளை கூட நீ நிறைவேற்றாத சக்தி இல்லாத குழந்தையாக இருந்தாய். பிறகு பெரிதாகிவிட்டாய். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய சம்பாத்தியம், இன்றைக்கு நீ வளர்த்து வைத்திருக்கின்ற இந்த உன்னுடைய உடல், இது எல்லாம் என் சம்பாத்தியத்தில் ஆனது. ஒரு தந்தை மகனை பார்த்து பேசுகிற கவிதை இது. என் சம்பாத்தியம்தான் நீ இரவிலே சில நேரம் நோய்வாய்ப்பட்டு விடுவாய். நோய் எனக்கு வந்ததென்று நான் நினைத்துக் கொள்ளுவேன். நோயாளி நானா நீயா என்று தெரியாது. காரணம், புலம்புவது அநேகமாக நீ புலம்புவதை விட நான் புலம்புவதுதான் அதிகமாக இருக்கும். எங்கே நீ மரணித்து விடுவாயோ என்று நினைத்து சமயங்களில் நான் எனக்கு மௌத்தை அழைத்துக் கொள்வேன். எல்லோரும் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும் என்றாலும் நான் மரணிப்பது குழந்தைக்கு மரணிக்க கூடாது என்பதற்காக எனது மரணத்தை ஆசைப்படுவேன். ஆனால் என் மகனே, நீ பெரிதானதற்கு பிறகு உன்னுடைய வார்த்தைகளை கடுமைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறாய். உன் வார்த்தைகள் என்னை காயப்படுத்தக்கூடிய அளவில் கூட நீ ஆகிவிட்டாய், மாறிப்போய்விட்டாய். நீ எனக்கு என்னுடைய இந்த வயதான காலத்தில் நீ செய்கிற உபகாரமும் உதவியும் ஏதோ உன்னுடைய தரப்பில இருந்து எனக்கு தரப்படுகின்ற ஒரு பெரிய பேர் உபகாரமாக நீ நினைக்கிறாய். இல்லை, நீ உன் கடமையை செய்கிறாய். கடமை கூட அல்ல, நீ எனக்கு திருப்பி செய்வதும் கூட நான் உனக்கு ஒரு காலத்தில் தந்த பிச்சையாலும், நான் உனக்கு ஒரு காலத்திலே உன் விஷயத்தில் நான் எடுத்துக்கொண்ட முயற்சியாலும். என் மகனே, என்னை வார்த்தைகளால் இனிமேல் காயப்படுத்தாத. ஒரு தந்தைக்குள்ள தரம் என்னவென்று தெரிந்து அந்த தந்தைக்கு செலுத்துகிற மரியாதையை நீ தராவிட்டாலும் கூட பரவாயில்லை. குறைந்தபட்சம் உன் பக்கத்தில் இருப்பவனுக்கென்று, உன் பக்கத்து வீட்டானுக்கோ, உன் பக்கத்தில் வேலை செய்பவனுக்கோ, உன் பக்கத்து கடைக்காரனுக்கோ, உனக்கு அண்டையில இருப்பவனுக்கோ நீ என்ன மரியாதை தர வேண்டும் என்று மார்க்கம் உனக்கு சொல்லி இருக்கிறதோ அந்த அண்டை வீட்டானுக்கு தருகின்ற மரியாதையாவது நீ எனக்கு தா. என் காசில் நான் கணக்கு பார்க்காமல் உனக்கு ஒரு காலத்தில் செலவு செய்தேன். இப்போது வளர்ந்ததற்கு பிறகு என்னால் வளர்ந்த நீ உன்னுடைய காசில இருந்து எனக்கு செலவழிப்பதில் நீ கணக்கு பார்க்கிறாய். நீண்ட கவிதை. தொடர்ந்து கவிதையாக சொல்லுகிற போது அலுப்பு தட்டுகிறது. இது ஏதோ சாதாரண கவிதையா இருந்தா நாம இவ்வளவு நேரம் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. இந்த கவிதை வரிகள் சொல்லப்படுகிற இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை. கவிதையை படித்திருப்பவர் ஒரு தந்தை, பரிதாபமான ஒரு தந்தை. இந்த கவிதை அரபுலகத்தில் யாருக்கு சொந்தமான கவிதை என்பதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கூட இருக்கிறது. சில பேர் அரபு கவிஞர் உமையத் பின் அபிசல்துடைய கவிதை என்பதாக சில பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒரு சில பேர் இல்லை, அரபுலகத்தினுடைய ஒப்புமை இல்லாத கவிஞர் அப்துல்லா ஆலாவுடைய கவிதை என்று சொல்லுகிறார்கள். யாருடைய கவிதையாகவோ இருந்துட்டு விட்டு போகட்டும். இப்போதைக்கு அந்த கவிதையை சொல்லுவது யார்? ஒரு வயதான தந்தை. இந்த கவிதை எப்போது படிக்கப்படுகிறது என்று தெரிவதற்கு நாம் கொஞ்சம் பின்னோக்கி நகர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் தன்னுடைய தந்தையை பற்றி புகார் கூறுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை என்னிடத்தில் இல்ல காசை எல்லாம் அபகரிக்க பார்க்கிறார். என்னுடைய காசை என்னிடமிருந்து பிடுங்க பார்க்கிறார். எனக்கும் குடும்பம் இருக்கிறது, எனக்கும் சிரமங்கள் இருக்கிறது. நான் எப்படி வயதான அவர்களுக்கு நான் செலவு செய்ய முடியும் என்றெல்லாம் தந்தையின் மீதுள்ள புகாரை சொன்ன போது அவரை அழைத்து வர சொல்லிவிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர சொல்லி அந்த தந்தை வருவதற்குள்ளாக நாம் அவரை குறித்த செய்தி ஒன்றை பார்த்து விடலாம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவங்கெல்லாம் தங்களுடைய நூலிலே இந்த விஷயத்தை அப்படியே பதிவு செய்கிறார்கள்.
மகன் தந்தையை பற்றி புகார் கூறிவிட்டு போனதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவருடைய தந்தையை அழைத்து வர சொல்லியிருக்கிறீர்கள். தந்தை வந்ததற்கு பிறகு இந்த புகார் குறித்த காரணத்தை கேட்டறிவது மட்டுமல்ல, யாரிடத்திலும் சொல்லாமல் அவர் மனசுக்குள்ளே புலம்புகிற சில வார்த்தைகள் உண்டு, அந்த வார்த்தைகள் என்னவென்று கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய்விட்டார்கள். அந்த தந்தை வந்தார். வந்த தந்தையிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன் மகனோட காசை எல்லாம் நீங்க புடுங்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு பாக்குறீங்களாமே, அவன்கிட்ட இருந்து நிறைய காசு கேட்கறீங்களாமே, உண்மைதானவா அப்படின்னு கேட்டாங்க. இந்த தந்தை பதில் சொன்னார், சரி நான் வாங்கி யாருக்கு செலவழிக்க போறேன்? ஒன்னு அவனுடைய குப்பிமார்கள், அவனுடைய காலாமாக்கள், எனக்கு பிறந்த இதர குழந்தைகள், இந்த இரத்த பந்த உறவுகளுக்குள் ஒரு குடும்பத்துக்குள்ள இருப்பவர்களுக்குத்தானே செலவழிப்பேன். நான் வாங்கி அந்த பணத்தை என்ன செய்வேன்? வீதியில் போடுவேனா? இவர்களுக்குத்தானே செலவழிக்க போகிறேன் என்ற தன்னுடைய நியாயமான வார்த்தையை வைத்து விட்டார்கள். இதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த கருத்தை கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா, உங்க மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை வைத்து புலம்புகிறீர்களாமே, என்ன அது? உங்கள் காதுகளும் கேட்காமல் உங்கள் மனத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது அந்த தந்தை படித்த கவிதை தான் நாம் இந்த பயானுடைய துவக்கத்திலே சொன்ன கவிதை. ஒரு காலத்தில் என் உழைப்பில் வளர்ந்த நீ இன்றைக்கு எனக்கு செலவழிப்பதற்கு கணக்கு பார்க்கிறாயா? உனக்கு வந்த நோயை நான் எனக்கு வந்த நோய் என்றா கருதினேன்? நீ மரணிக்க கூடாது என்பதற்காக இறைவா எனக்கு மரணத்தை கொடு என்றல்லவா கேட்டேன் என்றெல்லாம் உள்ள உமையத் பின் அபிஸல் அவர்களுக்கு சொந்தமான அற்புதமான அந்த கவிதை வரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே இந்த தந்தை படித்து காட்டியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகனை கூப்பிட்டு அனுப்பினார்கள். அந்த மகன் வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் யோசித்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகனிடம் பேசிய வார்த்தைகளின் சாரமும் கூட கிட்டத்தட்ட இதுதான். பெற்றோர்களை நோவினைப்படுத்துகிற, பெற்றோர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற, அவர்களை பராமரிக்காத, அவர்களை பக்கத்தில் இருந்து கவனித்துக் கொள்ளாத, பணிவிடை செய்யாத, பெற்றோர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் அளிக்காத யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை மறுமையில் மாத்திரமல்ல, இம்மையிலும் கூட. ஒரு சில குற்றங்களுக்கு அல்லாஹு தஆலா அதன் தண்டனைகளை மறுமை வரை தள்ளி போடுவதில்லை. இந்த உலகத்திலேயே தண்டிப்பான். இந்த உலகத்திலேயே இறைவனால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களில் பெற்றோருக்கான நிந்தனை, பெற்றோர்களை தொந்தரவு தருதல், அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகுதல் என்பதும் இவற்றிலெல்லாம் அடங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து கேள்வி கேட்ட ஒரு நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அவர்கள் இருவரும் தான் உனது சொர்க்கம் அல்லது அவர்கள் இருவரும் தான் உனது நரகம். அதாவது நீ சொர்க்கம் செல்ல வேண்டுமா நரகம் செல்ல வேண்டுமா என்பதை உன் பெற்றோர்களை நீ கவனித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து நீ முடிவு செய்து கொள் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்தக்காரர்களுக்கு, மனைவிமார்களுக்கு, உறவினர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, சகோதர சமயத்தவர்களுக்கு என்று சொல்லி எல்லோருக்கும் தனித்தனி கடமைகளை, உரிமைகளை வரையறுத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த அத்தனை பேருக்கும் முதலாவதாக அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கான மரியாதையை, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை குறித்துத்தான் பேசியிருக்கிறது. பெற்றோருக்கான பணிவிடை என்பது வெறுமனே பண்பாடு, கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது சட்ட ரீதியானதும் கூட. சட்ட அடிப்படையில், இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் கவனித்தாக வேண்டும். உங்கள் சில பேருக்கு இந்த கருத்து அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். முஸ்னத் அஹ்மதுல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பில், ஒருவேளை பெற்றோர்
உன்னுடைய மனைவி மக்களை துறந்து விடச் சொல்லி வற்புறுத்தினால் கூட ஒரு கட்டத்தில் நீ கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாய் என்று தெரிவிப்பார்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே இருக்கிறது. கூப்பிட்டு அனுப்பிய அந்த மகனிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் சரி உன் காசு பணங்களும் சரி உன்னுடைய தகப்பனாருக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். ஹதரத் அபூ உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கிறது. பனு சலமா கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் வந்து கேள்வி கேட்பார், எங்கள் பெற்றோர் இறந்து போய்விட்டார்கள், இறந்து போய்விட்ட பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டியது ஏதாவது உண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்துவார்கள், இறந்து போன பெற்றோருக்காக நீ எப்போதும் பாவ மன்னிப்பு தேடிவா. இரண்டாவதாக அவர்கள் ஏதேனும் வசியத்து செய்திருந்தால், வாக்குமூலம் கொடுத்திருந்தால், ஆசைப்பட்டிருந்தால் அவைகளை நிறைவேற்றிவா. உன் தந்தையின் உறவினர்கள் எத்தனை பேரோ அவர்களோடு பழகி வந்தார்களோ அவர்களோடு நீயும் பழகி அவர்களோடு உறவை பேணிவா. உன் தந்தையினுடைய நண்பர்கள் அவர்களிடம் தொடர்பு வைத்திருந்தவர்களோடு நீயும் தொடர்பு வைத்துக்கொள் என்று சொல்லி இறந்ததற்கு பின்னாலேயும் ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருப்பதை எண்ணி பார்த்து பெற்றோரினுடைய பெருமை பேணி அவர்களுக்கு கண்ணியம் அளித்து பணிவிடைகள் ஆற்றுவோம். அல்லாஹ் அந்த நல்ல நசீபை நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على